ஜெயலலிதா மேடம் ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சரியாச்சு. நேற்று தான் பிடி செல்வகுமார் நீங்க தான் பேட்டி எடுத்தீங்க. அந்த அம்மா தான் டைம் டு லீடுன்னு ஒண்ணு போட்டதுனால வச்சு செஞ்சு அந்த வீடியோ இருக்கு. நான் கூட வாத்தியாருக்கு இப்படிதான் கையை கட்டும். இப்படி கையை கட்டுற ஸ்டைலு நம்ம எல்லாம் கத்துக்கிட்டதே விஜய்கிட்ட இருந்தா. அக்குள்ள கையை விட்டு பவ்யமா நீங்க வந்தீங்கன்னு அப்புறம் நீ என்ன பேசுற அதான் நல்லா இருந்திருக்கு. அதுதான் நான் கேட்கிறேன். அதை தான் சொல்றேன். தமிழ்நாடு அரசுட்ட அப்படி நடத்தணும்னு இவர் எதிர்பார்க்கிறாரு. பாண்டிச்சேரி என்னுடைய தொண்டர்களை பாண்டிச்சேரி போலீஸ் மாதிரியும் என்னை ஜெயலலிதா ஜெயலலிதா மேடம் நீங்க அதை கவனிச்சிருந்தீங்கன்னு தெரியும். மேடம் ஜெயலலிதா இல்ல, ஜெயலலிதா மேடம் இல்ல, மேடம் ஜெயலலிதா மேடம், ரெண்டு பக்கமும் மேடம் அடக்குக்குறி மாதிரி. அது மாதிரி தன்னையும் நடத்தல. அவரு வந்து அதிமுகவை தன் வசப்படுத்த நினைக்கிறாரு. செங்கோட்டையனும் வந்துட்டாரு, இன்னும் சில பேர் வரப்போறாங்கன்னு சொல்லியிருக்காரு மேடையில. அவங்களுக்கான உரிய அங்கீகாரமும் கொடுக்குறோம். உரிய அங்கீகாரம் ஆமா பார்த்தோம் செங்கோட்டை. அதனால அதிமுகவை அவர் வந்து டார்கெட் பண்றதுனால எம்ஜிஆர் ஜெயலலிதா எல்லார் பேரையும் சொல்றாரு. என்ன இதனால என்ன எடப்பாடி பேரையும் சொல்லிட்டு முடிச்சிடலாம். எடப்பாடி பேரையும் சொல்லிட்டா பாடியை தூக்கிடலாம். என்ன நீ அதிமுக அறிவு? நான் என்ன கேட்கிறேன், களத்துல இல்லைங்கிற. இன்னைக்கு களத்துல இருக்க ரெண்டே கட்சி திமுக அதிமுக தான். அதிமுகங்கிறது பாஜகவுடைய ஒரு அல்லகை மாதிரி செயல்பட்டு இருக்கு. இங்க பாஜக ஓட்டு வங்கி இல்லையே தவிர அதிகாரம் மிக்கவர்களாக பாஜக இன்னைக்கு இருக்காங்க. இன்னைக்கு ஆர்.என். ரவி யாரு? எதிரியை தீர்மானிச்சு களத்துக்கு வந்திருக்கோம். என்ன யாரு நீ என்ன நீ நல்லா தீர்மானி. அரசியல் எதிரி திமுக. நீ சரி பண்ணிக்க. உன்னை யாரு வேணாம்னா என்ன உன்னை என்ன செய்யறாங்க? வந்ததுல இருந்து என்னமோ பெரியார் பேரை சொல்லி கொள்ளாடிக்கிறீங்க. என்ன இதெல்லாம் என்னங்க? இதெல்லாம் எங்கேயாவது நம்புற மாதிரியாங்க இருக்கு. பெரியார் பேசுறது என்னங்க கொள்ளடிச்சாங்க? ஏதாவது ஒண்ணு சொல்லி ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு சொல்லுங்க. பெரியார் தன்னால மட்டும் இருந்தாரு. ஆனா நீங்க அதை ஒரு பேரெல்லாம் பயன்படுத்துறீங்க, கொள்கை வழிகாட்டின்னு சொல்றீங்க. ஆனால் ஊழல் செய்றீங்களே. என்ன ஊழல் செய்யறோம்? நான் கேட்கறது என்ன எனக்கு ஒண்ணுமே புரியலையப்பா. வடிவேலு சொல்லுவார்ல, ஆனா என்னன்னே புரியல எனக்கு. என்னையா பேசுற நீ? அப்புறம் என்ன இது வந்து ஜெயலலிதா மேடம்ங்கிற இந்தியாவிலே தண்டனை வாங்கின ஊழல்வாதி அந்த அம்மா தானையா? ஆதவர்ஜினா ஜெயலலிதாவை பயங்கரமா புகழ்றாரு. நீயும் புகழ்ற வெக்கமே இல்லாம. அப்புறம் ஊழலுக்கு தண்டனை வாங்கிய ரெக்கார்டு உள்ள ஒரு லேடியை புகழ்ந்துட்டு இதுவரை எந்த ஊழல் குற்றச்சாட்டுமே நிரூபிக்கப்படாது. இப்ப போட்டாங்க கேஸ். இப்ப இந்த பராசக்தி ப்ரொடியூசர் மேல கேஸ் போட்டாங்க திமுகவோட இதுன்னு. அவன் போய் மன்னிப்பு கேட்டிருக்கு ஈடி. நீங்க குற்றம் இல்லைன்னு சொல்றத விட ஈடி போய் கோர்ட்ல மன்னிப்பு கேட்டிருக்கு. உனக்கு இந்த விஷயமா தெரியுமா? நீ என்ன ஊழல் சும்மா பொத்தாம சொல்ற. ஃபீலிக்ஸ் 10,000 கோடி வச்சிருக்காரு, பாலாஜி 20,000. நானுமே சொல்லிட்டு போறேன், என்னையும் சொல்லுங்க. நானும் 5 கோடி வச்சிருக்கேன். இந்த படத்துல கவுண்டமணியும் ராம்கியும் இருப்பாங்க. இப்ப நான் ஒத்தக்கணை, இப்ப நான் ரெட்டக்கணை மயில அது மாதிரி பாக்குறவன எல்லாம் ஊழல் பொத்தாம அடிச்சு விடு ஊழல் சொல்லிட்டு போயிட்டேன். விஜயினுடைய நடவடிக்கைகளை பார்த்தா ஸ்கெட்ச் டிஎம்கேக்கு இல்ல ஏடிஎம்கேக்கு தான்ற மாதிரி தான் இருக்கு. ஸ்கெட்ச் விஜய்க்கு தாங்க.